நீங்க மாசம் ஃபுல்லாவே எனக்கு பட்டுக்கிட்டே இருக்குது. டெய்லி வந்து பாத்தீங்க எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துட்டே இருக்குது. கலர் சேஞ்சஸ் இருக்கும் உங்களுக்கு. தென் வந்து உங்களுக்கு இச்சிங் இருந்துகிட்டே இருக்கு. அந்த வஜைனல் பார்ட்ல வந்து உங்களுக்கு இச்சிங் இருந்துட்டே இருக்கா. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னர் வியர் வந்து கம்பல்சரி வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை இயர்லி ஒன்ஸ் கம்பல்சரி மாத்தி ஆகணும். ஏன்னா நமக்கு அதனாலே வந்து இன்னர் வியர் கண்டினியூஸா யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இன்னர் வியரை கம்பல்சரி நீங்க வந்து சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரி வந்து வெயில்ல வந்து காய வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளேயே வந்து நான் இன்னர் வியர் வந்து காய வைப்பேன் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் மாத்திக்கோங்க. அதே மாதிரி நார்மலா லேடிஸை பொறுத்த வரைக்கும் 2 டைம் வந்து இன்னர் வியர் சேஞ்ச் பண்ணுங்க. தென் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறவங்களுக்கு பாடி வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும். அவங்க வந்து குளிர்ச்சியான ஆகாரங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. மோர், இளநீ, தென் பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. காய்கறிகள் ரொம்ப அதிகமா எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும், அதனால நட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க.